புதுச்சேரியில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜகவைச் சேர்ந்த ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் கடந்த 2021ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் தேர்தல் நெருங்குவதால் கட்சிப் பணியில் ஈடுபட உள்ளதாகவும், தேசிய தலைமையின் அறிவுறுத்தலை ஏற்று தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மூவரும் ராஜினாமா செய்துள்ளதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். ராமலிங்கம், ஆர்பி அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகிய 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தினை மத்திய உள்துறை அமைச்சகத்திடமும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரும் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அவருடைய ராஜினாமாவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காலியாக உள்ள நியமன உறுப்பினர்கள் பதவி வருகிற 1ஆம் தேதிக்குள் நிரப்பப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் குறிப்பிட்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.